வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிணத்தை வைத்து அரசியல் மட்டுமில்லாமல் கார்த்திகை தீபம் சீரியலும் பிணத்தை வைத்து நடக்கும் பித்தலாட்டம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கார்த்திகை தீபம் நேற்றைய எபிசோடில் ராஜராஜன், சாமுண்டீஸ்வரி, அம்மா ரேவதி குண்டு அடிபட்டு இருந்த நேரத்தில் ரேவதி குணமாகி வந்து கோவில் நிலத்தை எழுதி வைப்பதாக வேண்டியிருந்தாங்க. அந்த நிலம் என் பேரில் இருப்பதால் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே அதில் கையெழுத்து போட வேண்டும் என சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, நான் அந்த கிழவியை கூட வந்து கையெழுத்து போட மாட்டேன் என்று சொல்கிறாங்க. இவை அனைத்துமே சந்திரலேகா மறைந்து கேட்பதை கேட்டு பார்க்குறாங்க. கோவில் கட்டுவதற்கு நிச்சயம் சந்திரலேகா பிரச்சனை செய்வாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. என்ன திட்டம் போடுறாங்க என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கும் கார்த்திகை ஒரு பிளான் போடுறாங்க. என்ன செய்யலாம் பேசி கொண்டு இருக்கும்போது இந்த நேரம் சாமுண்டீஸ்வரி, சூளையில் வேலை செய்பவங்களுக்கு இன்றைய சம்பளம் கொடுக்க வேண்டும், நீங்கள் போய் கொடுத்துட்டு மாப்பிள்ளை என பணத்தை கொடுக்குறாங்க. இதை ஒரு திட்டம் போடும் கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேறு முக்கியமான வேலை இருப்பதாக அந்த பணத்தை சந்திரனிடம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பணத்தோடு சந்திரலேகாவுக்கு தெரியாமல் ஒரு ஃபோனையும் ஆன் செய்து சந்திரலேகா யாரை சந்திக்கிறாள் என பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள திட்டம் போடுறாங்க. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய எபிசோடில் சந்திரலேகா அந்த பணம் பையுடன் சிவனாண்டி மற்றும் முத்துப்பாண்டி சந்திக்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டி ரேவதி குணமாகி நல்லபடியாக வந்தால் கோவில் கட்டுவதற்கு நிலத்தை கொடுக்கும்படி வேண்டியிருக்கிறாங்க. அதற்கான வேலைகள் நடக்க வேண்டும் இருக்கிறது. அதை மட்டும் நாம் நடக்க விடக்கூடாது என்கிறாங்க. இதை கேட்ட முத்துப்பாண்டி மருமகன், என்னிடம் நல்ல ஐடியா இருக்குது, அதை மட்டும் செய்தால் நிலத்தில் கோவில் கட்ட முடியாது. அது ஒரு அநாத்த பணத்தை வந்து அந்த இடத்துல புதைத்து விட்டு போலீஸுக்கு தகவல் கொடுப்போம். அவங்க அந்த இடத்த தோண்டுவாங்க. அதன் பின்பு புடம் இருந்தால் இடத்துல கோவில் கட்டுனா கோவில் புனிதம் கெட்டு விடணும், பின் ஊருக்கு ஆபத்து வரும்னு நாமே ஒரு பொருளையை கிளப்புவோம். அதன் பிறகு மக்கள் அந்த இடத்த வேண்டாம் என்று சொல்லிடுவாங்க. எப்படி என் ஐடியா என்கிறாங்க. உடனே சந்திரலேகா, ஐடியா நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொன்னதுபடி நடந்து விட்டால் ஊர் மக்கள் அந்த கிளவி நிலத்தை வேண்டாம் என்று தான் சொல்லுவாங்க. பிளான் நல்லா தான் இருக்குது, நீங்கள் இன்றைக்கி நைட்டே ஒரு பிணத்தை கொண்டு வந்து போய்த்திடுங்க. முத்துப்பாண்டி, நீ கவலைப்படாமல் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், இந்த முறை நமக்கு தான் ஜெயிக்க போகிறோம் என்கிறாங்க. உடனே சிவனாண்டி, சூப்பர் சித்தப்பா, நல்ல ஐடியா. அந்த கார்த்திகை தேர்வுக்கடியாக திட்டம், இந்த திட்டத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்படி தான் இது அடுத்ததாக நடக்க போகுது என்பது அரிய கார்த்திகை தீபம் சீரியலை இன்றைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.